அன்புடன் கோவிந்தராஜுலு. மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு விடியற் காலை வணக்கங்கள். இன்று டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி, கார்த்திகை மாதம் 22ஆம் தேதி காலை வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து அறிக்கைகளை பெற பெல் ஐக்கானை அழுத்தி ஆரியனப்பில் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் வரும். நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த அறிக்கை உண்மையாக தெரிஞ்சுன்னா பார்க்க சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? நேற்று நம்ம கம்யூனிட்டி பேஜில் ஒரு பதிவு ஒன்று போட்டேன். அது அப்படியே படிக்கிறேன். அன்புடன் கோவிந்தராஜுலு. மணல்மேடு வெதர்மேனின் பணிவான வணக்கங்கள். இன்று முதல் ஜனவரி 2025ஆம் வருடம் 10ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஏற்படவிருக்கும் வானிலை பற்றிய அலசல். தாழ்வு மண்டலம், புயல் வருவதற்கான வாய்ப்புகள், மழை பொழிவு தீவிரம் போன்றவற்றுக்கான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும். இன்று சனிக்கிழமை முதல் அடுத்த 4 நாட்களுக்கு செவ்வாய்க்கிழமை 10/12/2024 மதியம் வரை தமிழகத்தில் வெப்பமூட்டமான, அதாவது மேகமூட்டமான வானிலையும், ஆங்காங்கே மழை, மிதமான மழை, ஒரு சில இடங்களில் கனமழை என்ற அளவிலும், இரவில் பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரித்தும் காணப்படும். பனிப்பொழிவு கடுமையாக இருக்கிறது, இனிமேல் மழை என்ற முடிவுக்கு செங்கல் கால்வாய்க்கு கல்லறுத்தல், கல் அடுக்குதல், திறந்த வெளியில் கால்வாய் போடுதல் போன்ற பணிகளையும், மழை இடையூறு இல்லாத நாட்களில் செய்யக்கூடிய பணிகளையும் செய்ய தொடங்க வேண்டாம். பயிர்களில் பூச்சி கட்டுப்பாடு, களை எடுத்தல் போன்ற பணிகளை செய்பவர்களுக்கு ஆங்காங்கே இடையூறும் இருக்கலாம். நமது பகுதியில் ஆங்காங்கே சில விவசாயிகள் பயிர்கள் அதிகமாக வளர்ந்து விட்டதால் சாய்ந்துவிடும் என்று பயிர்களை ஒரு அடி அளவுக்கு அரிவாளால் அறுத்தி விடுவதையும் காண முடிகிறது. பள்ளமான பகுதியில் இருப்பவர்கள் மிகவும் யோசித்து உரமுடிதல் போன்ற பணிகளை செய்வது சாலச் சிறந்தது. ஏனென்றால் மிக கனமழை, அதீத கனமழை டெல்டா மாவட்டங்களில், தென் மாவட்டங்களில், தென் உள் மாவட்டங்களில் நிச்சயிக்கப்பட்டது. அது மாறுறதுக்கு வாய்ப்பில்லை. டிசம்பர் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கார்த்திகை 25 இரவு முதல் டிசம்பர் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை 30 வரை தீவிரமடைகிறது அடுத்த சுற்று வடகிழக்கு பருவமழை. இந்த சுற்றில் இன்று தாழ்வு பகுதியாக வலுவடைந்திருக்கும் சுழற்சி தென்னிலங்கை மேற்கத்திய கலக்கத்தின் தாக்கத்தால் சற்று வடமேற்கு திசையில் நகர்ந்து மன்னார் வளைகுடா அல்லது தெற்கு டெல்டா வழியாக தாழ்வு மண்டலமாக கரை கடக்க வாய்ப்பு. இதனால் டெல்டா, தென் தமிழகம், டெல்டா கரையோர உள் மாவட்டங்கள், தென் உள் மாவட்டங்கள் அனைத்தும் மிகையான மழை பொழிவை பெறும். இச்சலனம் புயலாக மாற வாய்ப்பு குறைவு என்றாலும் புயலாக மாறுறதுக்கு வாய்ப்பும் இருக்குது, குறைவுன்னு தான் சொல்லியிருக்கோம். ஏன்னா பெஞ்சல் புயல் என்ன பாடுபடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்பதால் புயல் கூட ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் காற்று சேதம், மழை சேதத்தை தந்துவிட்டு சென்றுவிடும். ஆனால் தாழ்வு மண்டலம் பரவலாக மிக கனமழை பொழிவை தரக்கூடியது என்பதால் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. வடகடலோரம் டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் பரவலான மிக கனமழையை கொடுக்கும், அதீத கனமழையும் கொடுக்கும். ஏற்கனவே பெஞ்சல் புயல் பாதித்த பகுதிகளான கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் மிதமான சற்று கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கலாம். லேசான மழை கூட அவர்களுக்கு மிகுந்த பாதிப்பை கொடுக்கும் என்பதால் முன்கூட்டியே தெரிவிக்கப்படுகிறது. புயல் வெள்ளம் பாதித்த புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் கூடுதல் கவனமும் எச்சரிக்கையும் தேவை. இதோடு நின்றுவிடவில்லை. அடுத்து இச்சலனத்தை தொடர்ந்து தென்சீன கடலில் இருந்து மேற்சொன்ன தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக கரை கடந்து கொண்டிருக்கும் வேளையில் அடுத்து மற்றொரு நிகழ்வு தென்சீன கடலில் இருந்து சுமத்ரா தீவு பகுதிக்கு நன்கமைந்த தாழ்வு பகுதியாக வர வாய்ப்பு அதிகமாக தெரிகிறது. அதனால் டிசம்பர் 15 கார்த்திகை 30 வரை மழை கொடுத்து விலகிச் செல்லும் நிகழ்வை தொடர்ந்து தென்சீன கடல் பகுதியிலிருந்து நகர்ந்து வந்த தாழ்வு மண்டலம் மேற்கத்திய கலக்கத்தின் தாக்கத்தால் வடமேற்கு திசையில் நகர்ந்து மத்திய தமிழகம் நோக்கி சக்தி என்ற பெயர் வைக்கக்கூடிய, அதாவது ஸ்ரீலங்கா வச்ச பெயர், ஒரு புயலாகவும் டிசம்பர் 18 மார்கழி 3 தொடங்கி டிசம்பர் 24 மார்கழி 9 வர வாய்ப்பு இருக்கிறது. அதை முடிவு செய்ய வேண்டியது மேற்கத்திய கலக்கம். அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் தெற்கு ஆந்திரா, சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம் முதல்
கன்னியாகுமரி வரை அனைத்து தமிழக மாவட்டங்களிலும் மிக கனமழை வாய்ப்பு இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் அதீத கனமழை வாய்ப்பு இருக்கிறது. வலுவடையாமல் கீழ் அட்சரேகையில் சென்றாலும் டெல்டாவுக்கும் தென் தமிழகத்திற்கும் அதீத கனமழை வாய்ப்பு தொடர்கிறது. இதனால் டெல்டா மற்றும் தென் தமிழகம் சார்ந்த மாவட்டங்களுக்கு அதீத கனமழை வாய்ப்பு என்பது நிச்சயிக்கப்பட்டது. காற்று சேதம் என்பது மட்டும் ஆய்வில் உள்ளது. அடுத்து டிசம்பர் 25 மார்கழி 10, அடுத்தது 2022 வருடம் ஜனவரி 7 மார்கழி 23 என்று நிகழ்வுகள் தொடர்கிறது. இது ஒரு முன்னெச்சரிக்கைக்கு மட்டுமே பதிவிடப்படுகிறது. யாரையும் அச்சுறுத்தும் நோக்கு எனக்கு இல்லை. வரும் முன்னார் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தார் போல கெடும் என்ற வள்ளுவனின் கூற்றுக்காகவே இது பதிவிடப்படுகிறது. மேலும் வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது. எப்படிப்பட்ட நிலைமையையும் சூழ்நிலையும் சமாளிக்க தயாராகும். நல்லதே நடக்கும், நம்புவோம். நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு கம்யூனிட்டியில் போட்டிருந்தேன். அதுதான் உண்மை. புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.